இன்றைய அடுத்த செய்தியாக பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அந்த மாசாணி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த கோவில் நிதியை எடுத்து ஊட்டியில ஹிந்து அறநிலையத்துறை சார்பில் ரிசர்ட் அந்த கேளிக்கை விடுதினே சொல்லலாம், போய் தங்கும் விடுதி, அது கட்டுறதுக்காக அறநிலையத்துறை முன்னேற்பாடுகளை எடுத்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நாம் ஏற்கனவே நம்முடைய ஸ்ரீ டிவிலேயே சுகி சிவம் இது போன்ற பல விஷயங்கள்லாம் மகா சிவராத்திரி என்று பேசியதை கூட, அதை ஒட்டி பாஸ்கர் கௌசிகனுடைய நேர்காணல் கூட நடந்தது. அவர் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிதிங்கிறது எதனால், என்ன, அந்த நிதியை எப்படி பயன்படுத்த வேண்டுங்கிற பல விஷயங்கள்லாம் அதில் பேசியிருக்காரு. அதே போல் கோயிலுக்காக கொடுக்கக்கூடிய நிதி, அதை எந்த அளவிற்கு துஷ்பிரயோகம் இந்த இந்து சமய அறநிலையத்துறை செய்திருக்கிறதுன்னு தொடர்ச்சியாக திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதே போல அந்த நிதியை எடுத்து தேவையில்லாத அதாவது கோயில் பூஜைகள், அந்த திருவிழாக்கள் அங்க சரியா பூஜை முறைகள் ஒழுங்கா நடத்துவதற்கு அதை பயன்படுத்தாம கட்டடம் கட்டுறோம், காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், அதை வாடகைக்கு விட போறோம், காலேஜ் கட்ட போறோம், அப்படி இப்படின்லாம் இவங்க உருட்டிட்டு இருக்கிறது. அது சம்பந்தமாகவும் வழக்குகள் ஒரு பக்கம். அந்த ஆற்றாமையை தான் சுகி சிவம். நாங்கள் எந்த ஒரு நல்ல முயற்சி செய்தாலும் இதற்காக வழக்கு தொடுக்கிறார்கள். ஹெச்ஆர்என்சி ஒவ்வொரு நல்ல விஷயத்தை செய்வதற்காகவும் நாங்கள் நீதிமன்ற படியேற வேண்டியதாக இருக்கிறது. ஆனா ஹெச்ஆர்என்சி என்ன செய்யணும்னு ஒரு 78 வழிமுறைகளை வழிகாட்டு நெறிமுறைகளை அந்த மகாதேவன், அந்த அமர்வு, ஆதிகேசவலோ மகாதேவன் அந்த அமர்வு சொன்னது, அதை நீங்க இது வரைக்கும் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் கோர்ட்டை விட பெரிய ஆளு அப்படின்னு இந்த சுகி சிவம் போன்றவர்கள்லாம் நினைச்சு கொண்டிருக்காங்க. இப்போ அவர் தான் சொன்னாரு, 300 கிலோ தங்கம் சமயபுரம் கோயிலுக்கு இருக்குது, அண்ணாமலை கோயிலுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா, அப்படி இப்படின்னா அவருக்கு எவ்வளவு கண்ணு உறுத்துதுங்கிறது அதில் தெரிஞ்சது. இப்போ இந்த மாசாணியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அதில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிருக்காங்க. அதிலிருந்து 15 கோடி எடுத்து இவங்க ரிசார்ட் கட்ட போறாங்க. இந்த ரிசார்ட் கட்டுறதுல பக்தர்கள் ஊட்டியில போய் தங்குவானா? இவங்க போய் தங்கறதுக்கு தானே. ஏன்னா அடிக்கடி ஆளும் அதிகார மட்டத்துல இருக்கிறவங்க தான் போய் போறாங்க. ஒரு திடீர்னு படகு சவாரி அதெல்லாம் போனா சரி, இது ஒரு நல்ல கவர்மெண்ட் இதுல ஒரு நல்ல இதுல கட்டினா அதுல போய் இந்த ஆளும் அதிகார மட்டத்திற்கு வேண்டப்பட்டவர்களும் இவர்களும் போய் தங்குவதற்கு தான் அதை பயன்படுத்த போறாங்க. பக்தர்கள் யாரும் அதை பயன்படுத்த போறதில்லை. இது போல அரசு, அதாவது உண்டியல் பணம், இப்ப இவங்க எப்படி அதுலேருந்து கொள்ளையடிக்கிறதுல இதை மும்முரமாக இருக்காங்கன்னா, ஒரு சின்ன பைசா கூட எங்கேயும் வெளியில போடலாம். அதாவது அங்க ரொம்ப கிரமமாக இருந்து பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடக்கூடிய சிவாச்சாரியர்களுக்கோ அர்ச்சகர்களுக்கோ போயிடக்கூடாதுன்னு தட்டு காசையும் எடுத்து உண்டியல்ல போனோம். ஏன்னா அந்த உண்டியல் காசை எடுத்துதான் இவங்களே காரு, பெட்ரோலு, இவங்களுடைய மீட்டிங்க்கு பட்டர் முறுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ் உள்பட வாங்குறதுக்கு, பெட்ரோலுக்கு உள்பட அதுதான் பயன்படுத்துறாங்க. இது போல ரிசார்ட் கட்டுறதுக்கும் இவங்க நாளைக்கு பயன்படுத்த போறாங்க. அங்கங்க காம்ப்ளெக்ஸ் கட்ட போறோம். அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டி அதுல திமுக காரன் தான் அதுல வாடகைக்கும் தங்க போறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும், வேண்டப்பட்ட ஆட்களை எல்லாம். இப்ப 2 நாட்களுக்கு முன்னால ஆன்லைன்ல ஹெச்ஆர்என்சியில ஒரு பணி, இது இந்த கோயில் இருக்கு, அந்த கோயில சப் கோயில், அதுல இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ஃபீடிங் பண்றது, அதனால கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்கள வேலைக்கு இருக்குது. அது விவரங்கள் ஆன்லைன்ல இது பண்ணோன்னா அவங்க இன்டர்வியூக்கு கூடுவாங்க. அது பண்ணிட்டு உங்களுக்கு யாராவது தெரியுமா, நீங்க ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணலாமே, யாருக்காவது தெரிஞ்சவங்களாவது சொன்னீங்கன்னா நான் எப்படியாவது என் பையனுக்கு இது, ஏன்னா பையனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. இப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஒன்று நம்ம ரெக்கமெண்ட் பண்ணால் எதுவும் நடக்காது. ஏன்னா ஹெச்ஆர்என்சியிலே நடக்கக்கூடிய அந்த அத்துமீறல்களும் முறைகேடுகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்று நம்ம சொன்னால் ஒருத்தன் கேட்க மாட்டாங்கிறது ஒரு பக்கம். சரி, நான் ஒரு சிலரை அவங்க வேண்ட அந்த அதிகார மட்டத்துக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு 2 பேரை வேணால் நான் ரெஃபர் பண்ணலாம், அவங்கள போய் பாருங்க. பட் இந்த ஆட்சியில் எதுவுமே ஃப்ரீயாக நடக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு. சரி, என்னதான் இருந்தாலும் ஒரு எங்கே அப்ளை பண்ணியிருக்காரோ அங்கே இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச அந்த கோயிலுக்கெல்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். ஆனால் இது மாதிரி நமக்கு தெரிஞ்சவர் தான் அப்ளை பண்ணியிருக்காரு, ஏதாவது ஒரு அவென்யூ இருக்குதா, வாய்ப்பு இருக்குதா? இப்போ கஷ்டப்படுறாங்க ஏதோ வேலை. ஆனால் தேவையில்லாமல் அவங்களுக்கு ஹோப் கொடுத்துறாதீங்க. இங்கே இது போல் 30,000-40,000 அப்ளிகேஷன் வந்திருக்குது. அவங்க அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேலை கிடைச்சா கூட நம்ம கொடுக்க, அதாவது மக்கள் எந்த அளவுக்கு வந்துட்டாங்க பாருங்க. அது என்ன சம்பளம் என்ன அதெல்லாம், வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சா கூட நம்ம கொடுத்துடலாம்னா ஃபிக்ஸ் பண்ணதை கொடுக்கறதுக்கு ரெடி. நம்ம ஏதாவது கொடுக்கலான்னு யாராவது அவங்கள நம்ம சொல்லலாம். ஆனால் வாங்கிட்டு நடக்கவும் நடக்காதுண்ணே. அதனால் அவங்களுக்கு தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறீங்க,
கண்டிப்பாக அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு தான் இந்த திராவிட மாடலும் அதோடைய HRNC இதெல்லாம் இருக்குது. பார்ப்பதெல்லாம் அவங்க கண்ணில் வந்து எல்லாம் அதற்கான வேல்யூவாக இருக்குது. ஒரு சின்ன இடம், இந்த கோயில் இடம் அப்படின்னா அது 1.5 கோடியா 2 கோடியா, இது அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படி தான். அங்கே சாமிக்கு வந்து நம்ம பார்க்குற ஆஹா எந்த அலங்கார, எவ்வளவு அலங்காரம், அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சாமியை நம்மளாம் ஒரு பக்தர் கும்பிட்டுட்டு இருப்பான். அவன்னா இது எவ்வளோ கிலோ இருக்கும், பிரைஸ் டேக் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு தொங்குது. அதுதான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது இன்னும் மோசமான நிலையை போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக ஆன்மீக பிரிவிலேருந்து அவர் தான் ட்வீட் போட்டிருக்காரு பாஜக. அவரே இது சம்பந்தமாக வழக்கும் தொடுக்க வேண்டும். இந்த நாச்சியப்பன்கிறவர் தான், அவர் தான் ட்வீட் பண்ணியிருக்காரு. போன்ற இந்த ஆனைமலை அந்த டெபாசிட்டை எடுத்து தான் பண்ணியிருக்காங்கன்னு. இதை இந்த முன்னெடுத்து இதை வழக்கும் அந்த பிரிவு சார்பாக அவரே முன்னெடுத்தால் அவரை நாம் பாராட்டலாம்.